அறைக்கதவுக்கு எதிரே கட்டில் போடப்பட்டு மங்களம் படுத்திருந்தாள். அவளால் அங்கிருந்தே ஹாலில் நடப்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. ஹாலின் நடுவே உட்கார்ந்து காய்கறி நறுக்கிக் கொண்டிருந்தாள் நாராயணி. மாமி, பூசணிக்காய் சாம்பார், தக்காளி ரசம், கத்திரிக்காய் கறி செய்யட்டுமா என்று அங்கிருந்தபடியே கேட்டாள் நாராயணி. பண்ணுடியம்மா. நீ என்ன சமையல் செய்தாலும் எனக்கு பிடிக்கும். நீ ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ரொம்ப டேஸ்டா பண்ற. ஒரு கையும் காலும் இழுத்துண்டு படுத்த படுக்கையா இருக்கிற எனக்கு நீ சமைச்சு போடுறதும், சாதத்தை பிசைஞ்சுண்டு வந்து ஊட்டுறதும், குடிக்க தண்ணி கொடுக்கறதும், வாயை தொடச்சு விடுறதும், காலம்பர வந்ததும் என்னை குளிப்பாட்டி விடுறதும், ட்ரெஸ் மாத்தி விடுறதும், என் சொந்த பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தா கூட இப்படியெல்லாம் என் தேவை ஒவ்வொன்னையும் தெரிஞ்சுண்டு செய்ய மாட்டா என்று தன் அறையில் இருந்தபடியே கண் கலங்க குரல் தழுதழுக்க கூறினாள் மங்களமாமி. முடியாதவளுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு அந்த பகவானே ஆசைப்பட்டு என்னை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கான் போல் இருக்கு மாமி. உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாம் நான் செய்யறப்போ என் பெத்த அம்மாவுக்கு நான் செய்யறது போல ஆத்ம திருப்தி எனக்கு உண்டாருது மாமி. அதோட நான் உங்களுக்கு செய்யறதுக்கு 1000 மாசம் பிறந்தா சம்பளம் கொடுக்கிறேன். 5 வருஷமா என் கணவன் என்னை கைவிட்டதிலிருந்து நான் என் சொந்த காலில் நின்று வாழ கடவுள் எனக்கு இப்படி ஒரு வழியையும் காண்பிச்சிருக்கார். இல்லாட்டா என்று சொல்லும் போதே நாராயணியின் கண்களில் கண்ணீர் முட்டி மோதி கொண்டு வருவதை கவனித்து விட்டாள் மங்களம். நாராயணி, ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசையா இருக்கிறதும், முடிஞ்ச உதவிகளை மற்றவாளுக்கும் செய்யத்தானே பகவான் நம்மளை படைச்சிருக்கான் என்ற மங்களம், மத்தியான டிஃபனுக்கு அடை செய்யட்டுமான் காலம்பர வந்ததும் கேட்டியே என்று பேச்சை மாற்றினாள். ஆமா மாமி, இன்னைக்கு எனக்கு வயிறே சரியில்லை நாராயணி. மாமாவும் அடையை ராட்சச போஜனம் என்பார். அவருக்கும் அஜீரண ப்ராப்ளம் இருக்கு. மதியானம் அடை டிஃபன் வேண்டாம். ராத்திரிக்கு மோர் சாதமும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும் போதும் நாராயணி என்றாள் மங்களம். சரி மாமி என்ற நாராயணி, வயிறு சரியில்லைங்கிறீங்களே மாமி, காரம் குறைவா சாம்பார் வைக்கிறேன், தெளிவா ரசம் போட்டுண்டு சாப்பிடுங்கோ, மோர் சாதத்துக்கு ஒரு துண்டு நார்த்தங்காய் ஊறுகாய் தொட்டுக்கோங்கோ, வயிறு சரியாயிடும் என்றபடி சமையலறைக்குள் நுழைந்தாள் நாராயணி. இனி பேச மாட்டாள் அவள். சமையல் கட்டிலிருந்து சமையலாகி கொண்டிருக்கும் வாசனை மட்டும்தான் வந்து அந்த வீட்டையே ஆக்கிரமிக்கும். நன்றாக வாழ வேண்டிய வயதில், கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில் தன் பிழைப்புக்காக வீடுகளில் வேலை செய்யும் நாராயணியை நினைத்த மங்களத்தின் கண்கள் கலங்கின. நாராயணி அவர்கள் ஊர் பெண்தான். அப்பா அம்மா இல்லை. அவளுடைய சிறு வயதிலேயே ஒருவர் பின் ஒருவராக கண்ணை மூடிவிட்டனர். உள்ளூரிலேயே அவள் மாமா சந்தானம் இருந்தார். அவருக்கும் கஷ்டமான ஜீவனம்தான். ஆனாலும் அப்பா அம்மாவை இழந்து அழுது கொண்டிருக்கும் நாராயணியை மற்றவர்களைப் போல் அம்போ என்று விட்டுவிட அவர் மனம் விரும்பவில்லை. நாராயணி அழைச்சுண்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம் சாவித்திரி என்று தன் மனைவியிடம் கூறினார் சந்தானம். நம்ம குழந்தைகளோட குழந்தையா நாராயணியும் இருக்கட்டும் என்ற சாவித்திரி, வா நாராயணி என்று அவளை அன்போடு அழைத்து அணைத்து கொண்டாள். சந்தானத்தால் நாராயணியை படிக்க வைக்க முடியவில்லை. சமையல் வேலைக்கு சென்று 4 காசு சம்பாதிக்கும் அவரால் அவர் குழந்தைகளையே சரிவர படிக்க வைக்க முடியவில்லை. அதை புரிந்து கொண்ட நாராயணி, மாமா, நீங்க சமைக்க போற இடத்துக்கு நானும் வந்து கூடமாட உதவி செய்யறேனே மாமா, உங்க கூட வேலை செய்யற ஆட்கள்ல ஒருத்தரை குறைச்சிடுங்கோ என்றாள். தான் சமையல் வேலை செய்யும் வீடுகளுக்கு அவளையும் அழைத்து செல்வார் சந்தானம். அவளுக்காக மாதம் ஒரு சிறு தொகையை வங்கியில் போட்டு வந்தார். பெரியவளாக ஆக சாம்பார், ரசம், மோர் குழம்பு, பிட்லா, கூட்டு, அவியல், கோசம்பரி, பாயாசம், பச்சடி, ஆமை வடை, ஸ்வீட், அப்பளம், ஊறுகாய் எல்லாம் சுயமாக தானே 20-30 பேர் சாப்பிடும் அளவுக்கு தயாரிக்க கற்றுக்கொண்டாள் நாராயணி. அடுப்பில் சாம்பார் ரசம் கொதிக்கும் வாசனையிலிருந்தே உப்பு போதும் போதாது என்ற சொல்கிற அளவுக்கு தேர்ந்து விட்டாள். உடல் வளர்ச்சியிலும் பாலகியாக இருந்த அவள் பருவகுமாரியாகி விட்டாள். அவளை ஒரு சமையல் வேலைக்கு சந்தானம் அழைத்து சென்ற போது அவருக்கு லேசாக ஒரு தலை சுற்றல் வந்தது. அப்படியே சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டார் அவர். மணிப்பர்சில் அவர் எப்போதும் கைவசம் வைத்திருக்கும் பிபி மாத்திரையை அவர் வாயில் போட்டு அதை முழுங்க தண்ணீரும் கொடுத்த நாராயணி, மாமா, அப்படியே படுத்துண்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் சமையல் வேலையை கடகடவன முடிச்சுடுறேன் என்றாள். சொன்னபடியே 1-2 மணி அவகாசத்துக்குள் எல்லா சமையலையும் முடித்து குழந்தைக்கு ஆயுசுகோமம் முடிந்ததும் அந்த இடத்தை சுத்தம் செய்து வந்தவர்கள் சாப்பிட இலைகளையும் போட்டுவிட்டாள் நாராயணி. வந்தவர்கள் அவளுடைய சுறுசுறுப்பை கண்டு அசந்து போயினர். அவள் சமைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு பேஷ் பேஷ் என்றனர். அவர்களில் ஒருவர் கைலாசம், மற்றவர்கள் அவர் மனைவி பர்வதம், பிள்ளை குமரேஷ். பேசாம எங்க ஆத்துக்கு மருமகளா வந்துடுடி அம்மா, எவ்வளவு ருசியா சமைக்கிறே என்றாள் பர்வதம். காசு பணம் வேண்டாம்மா, வாய்க்கு ரொம்ப ருசியா சமைக்கிற, அது போதும் என்கிறார் கைலாசம்.
பிள்ளை குமரேசோ வரேன்னு சொல்லு என்பது போல நாராயணியை பார்த்தான். அப்போதே தலை சுற்றல் போய் எழுந்து உட்கார்ந்து விட்டார் சந்தானம். அங்கேயே தம் வறிய நிலையை அவர்களிடம் எடுத்துச் சொன்னார். கட்டின்றிருக்க புடவையோட மட்டும் வந்தால் போதும் என்றனர் கைலாசமும் பர்வதமும். தம் சக்திக்கு ஏற்றபடி நாராயணிக்கும் குமரேசுக்கும் கல்யாணம் செய்து வைத்தார் சந்தானம். கணவன் வீட்டுக்கு சென்றாள் நாராயணி. புகுந்த வீட்டில் நாராயணி எப்படி இருக்கிறாள் என்று பார்க்க சென்றனர் சந்தானமும் சாவித்திரியும். நாராயணி கணவனுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து சந்தோஷத்துடன் ஊர் திரும்பினர். ஆனால் சந்தோஷம் ஒரு மாதம் கூட நீடிக்கவில்லை. நாராயணியின் மாமியார் பர்வதம் பாத்ரூமில் சறுக்கி விழுந்து பின் தலை குழாயில் அடிபட்டு மண்டை உடைந்து இறந்து போனாள். சம்பந்தி அம்மாளின் காரியத்துக்கு சென்று விட்டு சந்தானமும் சாவித்திரியும் ஊர் திரும்பும் போது நாராயணியையும் பலவந்தமாக அவர்களுடன் அனுப்பிவிட்டான் குமரேஸ். இவள் வந்த வேலை, எங்க அம்மா போயிட்டா, இவ இங்க இருக்கக்கூடாது, இருந்தா எங்க அப்பாவையும் முழுங்கிடுவா என்றான் அவன். 5 வருஷம் ஓடிவிட்டது. மாமாவும் காலமாகிவிட்டார். மாமி மற்றும் குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பு நாராயணியின் தலை மீது விழுந்தன. ஆம்பிளை சமையல்காரர்களைப் போல சமையல் தொழில் செய்ய முடியும் என்று நிரூபிக்க முயன்றாள் நாராயணி. ஆனால் கூட வேலை செய்தவர்களே அவளுக்கு குழிப்பறித்தனர். அவளிடம் பணம் போய் சேராமல் தாங்களே பறித்து கொண்டனர். தொழிலில் முன்னேற முடியாதபடி சங்கடத்தை உண்டு பண்ணினர். வீடுகளுக்கு சென்று வேலை செய்யும் நிலை உண்டாயிற்று நாராயணிக்கு. காலை வேளையில் 2 வீடுகளில் சமைத்து போட வேலை தேடிக்கொண்டாள். மங்களம் போன்ற வியாதியஸ்தர்களை முழுமையாக கவனிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாள். வீட்டில் ஸ்வீட் செய்து அதை சின்ன சின்ன கடைகளுக்கு சப்ளை செய்தாள். எல்லாமாக சேர்ந்து குடும்பத்தை சிரமமில்லாது நடத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டாள் நாராயணி. சார் சார் என்று வெளியிலிருந்து யாரோ கூப்பிடும் குரல் கேட்டது மங்களத்திற்கு. மாமாவை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு நாராயணி, மாமா வெளியில போயிருக்கார், யார் கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் பாரு என்றாள் மங்களம். போய் பார்த்தாள் நாராயணி. தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அங்கே குமரேசு நின்று கொண்டிருந்தான். இத்தனை வருஷங்களுக்கு பின் நான் இருக்கிறேனா செத்தேனா என்று பார்க்க வந்திருக்கிறானா படுபாவி என்று எண்ணினாள் நாராயணி. யாரு நாராயணி, உள்ளே கூப்பிடு என்றாள் மங்களம். வாங்கோ என்று அவனை கூப்பிடவில்லை நாராயணி. உள்ளே திரும்பினாள். அவனும் பின்னாடியே வந்தான். உன் ஆம்படையான் குமரேசா என்று அவனை பார்த்து வியந்த மங்களம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் கூட வச்சுக்கணும்னு வந்திருக்கியாப்பா என்று கேட்டாள். ஆமா மாமி, நாராயணி எங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை, எங்க அம்மாவை முழுங்கிட்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையே எங்க அப்பாவை முழுங்கிடுவான்னு நானே பயங்கரமா நினைச்சுண்டு அவளை தள்ளி வச்சுட்டேன். அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டேன். அப்போ அவ மனசு என்ன பாடுபட்டு இருக்கும், எவ்வளவு அழுதுருப்பா, எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பா. அநியாயமா ஒரு இளம் பெண்ணை வாளாவெட்டி என்ற பெயரோட வாழ வச்சுட்டோமேன்னு நான் வருந்தாத நாளே இல்லை என்று கண்களை துடைத்து கொண்டே கூறிய குமரேஷ் நாராயணியிடம் திரும்பினான். என்னை மன்னிச்சுடு நாராயணின்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் வரல. என் கூட வா, இனிமேலாவது சேர்ந்து வாழலாம்னு உன்னை கூப்பிட வரல. உன் வாழ்வை சிதற வச்ச என்னை, நிர்கதியாக்கி விட்ட என்னை மன்னிச்சு ஏத்துக்கோன்னு கேட்டுண்டு நான் இப்போ இங்கே உன்கிட்ட வரல நாராயணி. உன்கிட்ட அப்படியெல்லாம் கேட்க எனக்கு யோகிதை இல்லை, அருகதை இல்லை. உன் கணவன்னு சொல்லிக்கவே எனக்கு தகுதி இல்லை. பின்ன ஏன் வந்தீங்க என்று கேட்பது போல அவனை பார்த்தாள் நாராயணி. அவள் கண்களில் அக்னி பிளம்பு தெரிந்தது. உன்னோட 5 வருஷ வாழ்க்கை வீணாயிடுத்து நாராயணி. இது மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிற காலங்களும் வீணாக போயிடக்கூடாது. உன் சந்தோஷங்களுக்கு, புது வாழ்க்கைக்கு நம் கல்யாண பந்தம் குறுக்கே தடைக்கல்லா இருக்கக்கூடாது. நீ வாழணும், சந்தோஷமா வாழணும். குழந்தை குட்டிகள் எல்லாம் பெத்துண்டு புது கணவரோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்னடாப்பா செய்ய போற? நாராயணி அழைச்சுண்டு போய் உன் கூட வச்சுக்கத்தான் அவளை கூப்பிட வந்திருக்கேன்னு நினைச்சேனேப்பா. என்னமோ புது கல்யாணம், புது கணவன் எல்லாம் என்னெல்லாமோ பேசுறியப்பா என்றாள் மங்களம் ஆதங்கத்துடன். நாராயணியை எங்கள் கல்யாண பந்தத்திலிருந்து சட்டப்பூர்வமாக விடுதலை செய்ய போறேன் மாமி. இந்த பாவியோட கல் நெஞ்சுக்காரனோட அவள் வாழ வேண்டாம் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் குமரேஷ். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்றாள் நாராயணி தீர்க்கமாக. ஏன் நாராயணி? ஐயோ பாவம், இளம் பெண்ணோட வாழ்க்கை வீணா போறதே என்று இரக்க குணத்தோடவெல்லாம் நீ இங்கே வரல, இப்படியெல்லாம் பேசல. என் மேல உனக்கு ரொம்ப அக்கறையும் இரக்கமும் இருக்கிற மாதிரி காட்டிட்டு என்கிட்ட விவாகரத்து வாங்கிட்டு போக என் சம்மதத்தை பெற மட்டும்தான் நீ வந்திருக்க. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போற. அதுக்கு தடையா முதல் சம்சாரமா நான் இருக்கேன். என் மேல இறக்கப்படுற மாதிரி நடிச்சு என்னை விவாகரத்து செய்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற தீர்மானத்தோட தான் ரொம்ப நல்ல மனுஷனாட்டமா வேஷம் போட்டுட்டு வந்திருக்க. இதுக்கு நான் ஏமாற மாட்டேன். உனக்கு தெரியாம உன்னோட நடவடிக்கைகளை அப்பப்போ கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என்றாள் நாராயணி. நிஜமாவாடி நாராயணி என்றாள் மங்களம். ஆமா மாமி, என்னை நிற்கதிய தவிக்க விட்டுட்டு இவர் இன்னொரு பெண்ணோட வாழ நான் எப்பவும் ஒரு தடையா இடைஞ்சலா காலம் பூராவும் இருப்பேன்ல, அதான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு பழைய பஞ்சாங்கம் படிக்கிற பெண் இல்லை நான்.
என் வாழ்க்கையை நாரடிச்சவன அவன் வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டேன். எனக்கு புருஷன் இல்லாம போக செய்தவன் இவன். இவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வராம இருக்க முதல் சம்சாரம் என்ற அடையாளத்தோட இவனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் முறியடிப்பேன். முதல் பொண்டாட்டின்னு இவன் என் கழுத்துல கட்டின தாலியை காட்டி இவன் கல்யாணம் நடக்காம இவனை கலங்கடிப்பேன். பெண்ணுங்கிறவ ஆணின் இஷ்டத்துக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கிற பலவீனமான ஒரு ஜீவன்ற காலமெல்லாம் மலையேறி போச்சு. எனக்கு இல்லாமல் போன வாழ்க்கை, சந்தோஷம், குழந்தை குட்டி எல்லாம் இவனுக்கும் இருக்கக்கூடாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண முடியும்னா அதே பெண்ணால அவனோட வாழ்க்கையும் நாசம் பண்ண முடியுங்கிறத இவனோட ஒவ்வொரு முயற்சியிலையும் தலையிட்டு காட்டுவேன். இது இவனை போன்ற ஆண்களுக்கு ஒரு பயத்தையும் புத்தியையும் கொடுக்கும். என்னை போன்ற அபலை பெண்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லைன்னு இவனை போன்ற அயோக்கியர்கள் வேஷதாரிகள் உணரணும் என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க நாராயணி உணர்ச்சி வசப்பட்டு படபடவென பேசிய போதுதான் அணிந்து வந்த முகமுடியை இந்த நாராயணி கிளிகிளி என்று கிழித்து விட்டாளே என்பது போல தலையை குனிந்து திரும்பிச் சென்றான் குமரேஷ். பெண்குலம் முன்னேற நீ ஒருத்தி போதுமுடி நாராயணி. நிறைய பேர் கிளர்ந்து எழுந்து புருஷ கொடுமைக்கு எதிராக போராட முன்வரணும் என்றாள் மங்களம் ஆவேசமாக.